தூத்துக்குடியில் நடைபெறும் அகில இந்திய மின்னொளி கபடி போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மெஞ்ஞானபுரத்தில் அகில இந்திய ஏ கிரேட் ஆண்களுக்கான மின்னொளி கபடி போட்டி நேற்று தொடங்கியது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியை தொடங்கி வைத்தார். மெஞ்ஞானபுரம் அம்புரோஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் இந்த கபடி போட்டியை தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகமும் ஜான் தாமஸ் கபடி கழகமும் இணைந்து நடத்துகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் ஆந்திரா அணி கன்னியாகுமரி அணியை 42-25 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கபடி கழக தலைவர் மேலாள் அமைச்சர் போட்டியில் முதலிடம் பெறும் அணிக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும், 2ஆம் இடத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடத்திற்கு 75,000 ரூபாயும் கோப்பையுடன் வழங்கப்பட உள்ளது. இறுதிப் போட்டி நாளை மறுநாள் இரவு நடைபெறுகிறது. போட்டியை ஏராளமான கபடி ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடியில் நடைபெறும் அகில இந்திய மின்னொளி கபடி போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மெஞ்ஞானபுரத்தில் அகில இந்திய ஏ கிரேட் ஆண்களுக்கான மின்னொளி கபடி போட்டி நேற்று தொடங்கியது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியை தொடங்கி வைத்தார். மெஞ்ஞானபுரம் அம்புரோஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் இந்த கபடி போட்டியை தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகமும் ஜான் தாமஸ் கபடி கழகமும் இணைந்து நடத்துகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் ஆந்திரா அணி கன்னியாகுமரி அணியை 42-25 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கபடி கழக தலைவர் மேலாள் அமைச்சர் போட்டியில் முதலிடம் பெறும் அணிக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும், 2ஆம் இடத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடத்திற்கு 75,000 ரூபாயும் கோப்பையுடன் வழங்கப்பட உள்ளது. இறுதிப் போட்டி நாளை மறுநாள் இரவு நடைபெறுகிறது. போட்டியை ஏராளமான கபடி ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.